ஓகே, மாடியூல், மாடல், ஸ்கோப், கண்ட்ரோலர், இந்த 4 கான்செப்டையும் இப்போது இந்த கிளாஸில் நம்ம தெரிஞ்சிக்க போகிறோம். மாடியூல் அப்படிங்கிறது ஆங்குலர்னுடைய குளோபல் மெத்தட். இதை யூஸ் பண்ணி தான் மற்ற எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ண போகிறோம். முதல்ல ஒரு அப்ளிகேஷன் அப்படிங்கிறதையே நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணோன்னா இந்த மாடியூல் வழியாக தான் நம்ம க்ரியேட் பண்ணணும். மாடியூல் அப்படிங்கிறது தான் ஒரு கண்டெய்னர் மாதிரி. அந்த கண்டெய்னரில் சர்வீசஸ் இருக்கலாம், கண்ட்ரோலர்ஸ் இருக்கலாம், டைரக்டிவ்ஸ் இருக்கலாம், ஃபில்டர்ஸ் இருக்கலாம், கான்ஃபிகரேஷன் இருக்கலாம். இந்த டைரக்டிவ்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம பார்த்தோம் என்ஜி ஆப்புங்கிறதே ஒரு டைரக்டிவ் அப்படின்னு பார்த்தோம். இந்த மாதிரி நம்மளே க்ரியேட் பண்ணிக்கலாம். நிறைய டைரக்டிவை நம்மளே க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற ஒவ்வொன்றுமே பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே AngularJS நிறைய சர்வீசஸ் கொடுக்குறாங்க, டைரக்டிவ்ஸ் கொடுக்குறாங்க, ஃபில்டர்ஸ் கொடுக்குறாங்க. இது இல்லாமல் நம்மளும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாடியூல் அப்படிங்கிறது ஒரு கண்டெய்னராக ஆக்ட் ஆகுது. சரி, இதில் மாடியூல் அப்படிங்கிறது என்னன்னு தெரியுது. மாடியூல் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு கண்டெய்னர். அதுக்குள்ளார தான் ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அந்த அப்ளிகேஷனில் நான் சர்வீஸ் ஆட் பண்ணிக்கலாம், கண்ட்ரோலர் ஆட் பண்ணிக்கலாம், டைரக்டிவ் ஆட் பண்ணிக்கலாம், ஃபில்டர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுக்கு உண்டான கோடிங்லாம் நான் பண்ணிக்கலாம். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர்னால் என்ன அப்படின்னா அது சிம்பிளாக ஒரு JavaScript ஆப்ஜெக்ட். நம்ம JavaScriptல எப்படி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுன்றதை ஏற்கனவே பார்த்துருக்கோம். அது தெரியறதுனால கண்ட்ரோலர் அப்படிங்கிறத நீங்கள் JavaScript அண்ட் jQuery எங்களுடைய கோர்ஸை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு தான் இங்கே வந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா எங்களுடைய JavaScript அண்ட் jQueryனுடைய லிங்க் கீழே இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் போய் பாருங்கள். அது ஃபுல்லாக வந்து படிச்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கண்ட்ரோலர் அப்படிங்கிறது இது வழியாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேட்டாவெல்லாம் மேனிப்புலேட் பண்ணுறது, சர்வர் சைட் கால் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய வேலைகளை பண்ண போகிறோம். ஸ்கோப் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் AngularJSல. என்ன அப்படின்னா, இப்போ jQuery எடுத்துக்கலாம். jQueryயில் ஒரு குறிப்பிட்ட எலிமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறோன்னா எலிமெண்ட்டுக்கு ஐடி அப்படின்னு ஒரு பெயர் கொடுத்துட்டு ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி அந்த எலிமெண்ட்டை நான் ஆக்சஸ் பண்ணுறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா போக போக ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆகிடும். நிறைய ஒவ்வொரு இதுக்கும் பேர் கொடுத்து அதை ரீட் பண்ணுறது, இது மாதிரிலாம் காம்ப்ளெக்ஸ் ஆகிடும். அதுக்கு பதிலாக ஸ்கோப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எது ஆங்குலர்னுடைய ஸ்கோப், அதாவது ஒரு ஏரியாவோ அதுக்குள்ளார இருக்கிற HTML கண்ட்ரோல்ஸ், அதுக்கப்புறம் என்னென்ன மாடல் இன்ஃபர்மேஷன், இது எல்லாத்தையும் என்ன பண்ணுதுன்னா ஸ்கோப் அப்படிங்கிற ஒன்று தனியாக எடுத்துகிட்டு வந்துடுது. அப்போது அதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு மாடலையும் இல்லை ப்ராப்பர்ட்டியையும் நான் என்ன பண்ண முடியும்னா டைரெக்டாக ஸ்கோப்பை வச்சு நான் ரீட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸ்கோப் அப்படிங்கிறது இட் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் அப்ளிகேஷன், தட் இஸ் மாடல் இன்ஃபர்மேஷன், தட் இஸ் வேரியபிள்ஸ், இதெல்லாம். அடுத்தது மாடல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்கோப் வேரியபிள்ஸ். இந்த ஸ்கோப்புக்குள்ளார என்னென்ன வேரியபிள் இருக்கும் அப்படின்றது ஒவ்வொரு வேரியபிளும் நம்ம மாடல்னு சொல்கிறோம். இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஓகே, இப்போது இந்த 4ம் சேர்ந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வெரி ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராம் பார்த்தோம், டெமோ ப்ரோக்ராம் பார்த்தோம். அந்த பேஜ் வழியாகவே நம்ம இந்த 4ஐயும் அனலைஸ் பண்ணலாம். என்னென்ன 4 இருக்குது? மாடியூல் இருக்குது, மாடல் இருக்குது, ஸ்கோப் இருக்குது, கண்ட்ரோலர் இருக்குது. இப்போது ஓகே, இதில் என்ன பண்ணோம் பாருங்கள். ராமுன்னு அடித்தோம்னா இங்கேயும் ராமு இருக்குது, இங்கேயும் ராமு இருக்குது, இங்கேயும் ராமு இருக்குது. சேஞ்ச் நேம் கொடுத்து சோமுன்னு அடித்தோம்னா ஓகே கொடுத்தேன்னா எல்லா இடத்துலையும் அப்டேட் ஆகுது. இது ஒர்க் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம பார்த்த 4 கான்செப்டும் ஒர்க் ஆகிட்டுருக்கு. அது என்னென்ன எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மாடியூல். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ஜி ஆப்னு கொடுக்குறோம். ஒரு எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா அதுக்கு எதுவும் பேர் எதுவும் கொடுக்காம இருந்தோம். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பேர் வந்து கொடுக்குறோம். என்ஜி ஆப்பு
டெஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். ஏன் இந்த மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னா, எனக்கு இப்போ ஒரு கண்ட்ரோலர் தேவைப்படுது. எதுக்காக? சேஞ்ச் நேம்னு ஒரு பட்டன் வைக்கணும். அந்த பட்டனை கிளிக் பண்ணால் ஒரு இன்புட் வாங்கி அதை அசைன் பண்ணும்போது எங்கெங்கெல்லாம் நான் பைண்ட் பண்ணியிருக்கணும் அது எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுற மாதிரி எனக்கு என்ன பண்ணணும், கோடிங் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி டைமில் எனக்கு ஒரு கண்ட்ரோலர் மூலமாக தான் என்னால் பண்ண முடியும். அப்போது கண்ட்ரோலர் மூலமாக பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மாடியூல் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, ng app ஈக்குவல்ஸ் டெஸ்ட்டுன்னு ஒரு பேர் கொடுத்துட்டோம். ஒரு பேர் எனி நேம் நீங்கள் கொடுத்துக்கலாம். இது எதுக்காக கொடுக்குறோன்னா, இந்த பேரை வச்சு நான் ஒரு மாடியூல் க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போது அதுதான் இந்த லைன். இப்போ பார்த்தீங்கன்னா angular.module ஆஃப் டெஸ்ட். இந்த டெஸ்ட் எதை ரெஃபர் பண்ணுது? இந்த ng ஆப்பில் இருக்கிற டெஸ்ட்டை ரெஃபர் பண்ணுது. ஒரே ஒரு பேஜில் இந்த மாதிரி ng ஆப், மல்டிபிள் ng ஆப் இருக்கலாம், வெவ்வேறு பேரில் இருக்கலாம். அப்போ ஒவ்வொன்றையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், டிஃப்ரெண்ட் மாடியூலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, டெஸ்ட்டுன்ற நேமில் நான் போட்டிருக்கேன். இது ஏன் போட்டு ஆகணும்? மாடியூலில் தான் கண்ட்ரோலர் கொண்டு வர முடியும். அப்போது கண்ட்ரோலர் இருந்தால் தான் நான் ப்ரோக்ராமாக ஏதாவது பண்ண முடியும். அதனால் என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு ஆப்புக்கு ஒரு பேர் கொடுத்துட்டு ஒரு இது கொடுத்துட்றோம். இது ஸ்டாண்டர்ட். இங்கே என்ன பேர் கொடுக்குறோமோ அந்த பேர் இங்கே கொடுத்துட்டு இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டை காலியாக கொடுத்துட்றது. சரி, இது கொடுத்தாச்சு சார். இது எதுக்காக கொடுத்தோம்? எனக்கு ஒரு கண்ட்ரோலர் வேணும். கண்ட்ரோலர் என்ன பண்ணுது? கண்ட்ரோலர் வழியாக தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சேஞ்ச் பண்ண போகிறேன், பேரை சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, கண்ட்ரோலர் இது அதுக்கு வந்து டாட் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறோம். இந்த மாடியூலை க்ரியேட் பண்ணிவிட்டு, இந்த மாடியூலுங்கிறது இப்போ நம்மளுடைய அப்ளிகேஷன் ஆகிடுச்சு. அந்த ஆப் டாட் கண்ட்ரோலர் ஆஃப், இப்போது இங்கே பாருங்கள் ng கண்ட்ரோலர். நான் வந்து கோடிங் ரிலேட்டடாக ஏதாவது வேணும்னா நீ எங்கே பார்க்கணுன்னு சொல்கிறேன், கண்ட்ரோலரை பாரு. கண்ட்ரோலரில் டீன்ற பேரில் ஒரு கண்ட்ரோலர் இருக்குதுன்னு சொல்கிறேன். அப்போ இந்த டீயும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போது இங்கே என்ன நேம் கொடுத்துருக்கோமோ இந்த ஆப்புக்குள்ளார நான் கண்ட்ரோலரை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணும்போது ஒரு பேர் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறோம். இந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். பாருங்கள், இந்த ஃபங்க்ஷன் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? ஃபங்க்ஷன் இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே வந்து முடியுது. இதுக்குள்ளார நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு நேம்டு வேரியபிள் நேம்டு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போது என்ன நேமு, சேஞ்ச் நேம்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் சேஞ்ச் நேமை விட்டுறேன். இது வேண்டவே வேண்டாங்க அப்படின்னா ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த யுவர் நேம் அப்படிங்கிற ஸ்கோப் வேரியபிளை நான் மாடிஃபைட் பை கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக டைப் அடிச்சிடுறேன். இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். எங்கெல்லாம் இந்த குறிப்பிட்ட மாடல் வேரியபிளை நான் ரெஃபர் பண்ணியிருக்கணும். இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நான் என்ன ரெஃபர் பண்ணியிருக்கேன்னா, யுவர் நேம் அப்படிங்கிறத இங்கே ரெஃபர் பண்ணியிருக்கேன். அப்போ இது 3 இடத்துலையும் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஸ்கோப் வேரியபிளில் என்ன நான் அசைன் பண்ணியிருந்தனோ அது வந்துருச்சு. இப்போ இதையே நான் போயிட்டு டெஸ்டிங் ஃப்ரம் கலெக்டிவா அப்படின்னு டைப் அடிச்சுன்னா என்ன ஆகுது? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது எங்கெல்லாம் ரெஃபர் பண்ணியிருக்கோமோ அங்கே மாறுது. சரிங்களா? ரைட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இந்த கமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, இப்போது நம்மக்கிட்ட ஸ்கோப்பில் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா 2 விஷயம் வச்சுருக்கோம். ஒன்று வந்து ஒரு வேரியபிள். இந்த வேரியபிள் என்ன அப்படின்னா மாடலாக யூஸ் பண்ணுறோம், ஏன்னா இது ஸ்ட்ரிங் வேரியபிளாக இருக்குது. இன்னொன்று என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனை நேமில் வச்சுருக்கோம். ரைட்டு. இந்த மாதிரி ஃபங்க்ஷனை ஏன் சார் ஸ்கோப் வேரியபிளை வைக்கணும் அப்படின்னா, இந்த நேமை நம்ம டைரெக்டாக எங்கெல்லாம் ஈவெண்ட் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம இந்த நேமை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இன்புட் வச்சுருக்கோம், இன்புட் பட்டன் வச்சுருக்கோம், டைப் வந்து பட்டன் வச்சுருக்கேன். இதில் ng கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறோன்னா சேஞ்ச் நேம்னு கொடுக்குறேன். இந்த சேஞ்ச் நேம்ன்றது டைரெக்டாக எதை ரெஃபர் பண்ணும், ஸ்கோப் லெவல் மெத்தடை ரெஃபர் பண்ணும். அப்போ என்னாகும், நான் எப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணாலும் இந்த சேஞ்ச் நேம் ஃபங்க்ஷனை கால் பண்ணணும்னு அர்த்தம். நான் வெறும் சேஞ்ச் நேம் கொடுக்கலாமா சார் அப்படின்னா, எதுலாம் ஸ்கோப்பில் இருக்கோ அது மட்டும்தான் HTMLக்கு அவைலபிளாக இருக்கும். அதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம்.
நமக்கு இதுக்குள்ளார அடிஷ்னலாக எவ்வளோ ஃபங்க்ஷன் லோக்கல் ஃபங்க்ஷன் வேணாலும் வச்சுக்கலாம். பட் எது எதெல்லாம் ஹெச்டிஎம்எல்ல டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணுமோ அதை எல்லாத்தையும் ஸ்கோப் வேரியபிளில் நம்ம வச்சுக்கிறோம். சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப சிம்பிள். ஓகே, இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ சேஞ்ச் நேம்னு கிளிக் பண்ணோன்னே ஒரு அலர்ட் பாக்ஸ் வழியாக நான் இன்புட் வாங்குகிறேன். சேஞ்ச்டு ஃப்ரம் அலர்ட் பாக்ஸ் அப்படின்னு அடித்து ஓகே கொடுக்குறேன். ஓகே, இப்போது அலர்ட் பாக்ஸில் வாங்கினது எப்படி இங்கே அப்டேட் ஆச்சு? அதுதான் ரொம்ப சிம்பிள். நாங்கள் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல யுவர் நேமில் என்ன இன்புட் வாங்கினோமோ அதை அசைன் பண்ணியிருக்கேன். அப்போது இந்த யுவர் ஸ்கோப் யுவர் நேமை நாம் இந்த கண்ட்ரோலரில் எங்கே மாடிஃபை பண்ணாலும் இப்போ என்ன ஆகும், ஹெச்டிஎம்எல்லில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி ஹெச்டிஎம்எல்லில் எங்கே போய் டைப் அடித்தாலும், எங்கே வந்து கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்புட் வாங்கினாலும் அது ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், ஸ்கோப் ஏரியாவில் டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணும். இது ரொம்ப சிம்பிளிஃபைடாக இப்போ வந்து நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இதுதாங்க இப்போ நம்ம இவ்வளோ நேரமும் பார்த்துக்கிட்டு இருந்தது என்ன அப்படின்னா இதுதான். ஒரு பிளெயின் ஹெச்டிஎம்எல் பேஜ் இருக்குது. அந்த ஹெச்டிஎம்எல்லில் ஒரு குறிப்பிட்ட எலிமெண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், எனி எலிமெண்ட். அந்த எலிமெண்ட்டில் ஒரு ஆப்பை நம்ம லிங்க் பண்ணுறோம். ஸோ அதை தான் ஆப் அப்படிங்கிறத நம்மளை பொறுத்த வரைக்கும் மாடியூல் அப்படிங்கிறது தான் ஆப்பு. இந்த ஆப்பை எப்படி லிங்க் பண்ணுறோம், என்ஜி ஆப் வழியாக லிங்க் பண்ணிக்கிறோம். ஓகே, அப்போது இதுக்கும் ஒரு லிங்க் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த ஹெச்டிஎம்எல்லில் ஒவ்வொரு கண்ட்ரோல்லையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கண்ட்ரோலர்னுடைய ஸ்கோப் வேரியபிளை யூஸ் பண்ணுறோம். எந்தெந்த இடத்துலலாம் வேரியபிளை யூஸ் பண்ணுறோமோ அது மாடல், அதாவது டேட்டாவாக ஆக்ட் ஆகுது. எந்தெந்த இடத்துலலாம் ஸ்கோப் மெத்தடை யூஸ் பண்ணுறோமோ அது என்ன ஆகுதுன்னா ஈவெண்ட்டினுடைய பைண்டிங் ஃபங்க்ஷனாக அது ஆக்ட் ஆகுது. அப்போது அந்த குறிப்பிட்ட ஈவெண்ட் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுது. இவ்வளவு தான், இதுதான் இப்போ நடக்குது. இந்த ஓவர் வியூ உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்தராக நீங்கள் ஒவ்வொரு விஷயமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரியும். இவ்வளோ தாங்க விஷயம். இப்போது நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா இதெல்லாம் ஒரே ஃபைலில் போட்டிருக்கோம். பட் போக போக என்ன பண்ண போகிறோம், இந்த விஷயத்தை தனி ஃபைல்லையும் இந்த விஷயத்தை தனி ஃபைல்லையும் கொண்டு போய் போட போகிறோம். இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ண உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ரைட், வாங்க அடுத்த கிளாஸில் இன்னும் டீப்பாக நம்ம போகலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.